வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்வதை தாண்டி மிக்க ஒரு துக்கமான விடயம் என்றுதான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், உதவும் கரங்கள் நிகழ்ச்சிக்கு வரும்போது இன்று யாரை சந்திக்க போறேன், இன்று யார் கதைக்க போகின்றார்கள், அவர்களுக்கு என்ன பிரச்சனை, இவர்களுக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோட நான் இந்த இடத்துக்கு வருவதுண்டு. பல நாட்களாக குறிப்பா எல்லாருமே சொல்லுவார்கள், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனப்பான்மை உள்ளவங்களுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைமை கூட நமக்காக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், நான் கூட யோசிப்பேன், பல மக்களுக்கு பல உதவிகளை செய்ய வேணும், கொடுக்க வேணும், கஷ்டம் என்பது இருக்கக்கூடாது. எந்த உதவியை நாங்கள் செய்யாவிட்டாலும் உணவுக்கான உதவிகள் கட்டாயம் செய்ய வேணும் என்பது என்னுடைய மனதில் இருக்கக்கூடியது உண்டு. இவ்வாறு இருக்கும்போது நானும் பல நாள் பல துக்கங்களோடு கடந்து சென்றதுண்டு. யாருக்கு என்னால் உதவி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கு பெரியவங்களும் சரி, என்னோட வீட்டில் இருக்கிறவையோ சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தோமாக இருந்தால், யார் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அவங்களிடத்துல அந்த உதவி செய்கிற மனப்பான்மை இருக்குமே தவிர அவர்களிடத்தில் அதற்கான சரியான ஒரு களம் இருக்காது அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் எனக்கு ஒரு களம் அமைந்திருக்கிறது. அது எவ்வாறு என்று சொல்லி பார்த்தீர்களாக இருந்தால், எத்தனையோ முறை உதவிகள் செய்ய வேணும் என்று சொல்லி யோசித்திருப்பேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களுக்கு என் மூலமாக அந்த உதவிகள் கடந்து வருகிறது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எந்த நாட்களில் நாங்கள் அவ்வாறு நினைத்தோமோ, நாங்கள் நினைத்தது சரி, எங்களுடைய மனம் எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் தூய்மையாக இருப்பதன் காரணமாகத்தான் இப்படி ஒரு விடயம் நடந்தது என்று சொல்லி நான் எப்பவுமே நினைத்து என்னை நானே பெருமைப்படுத்திக் கொள்வதுண்டு என்றுதான் உண்மையாக சொல்லலாம். மனதார யார் யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் கட்டாயம் தூய்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஒவ்வொரு குடும்பங்களையும் சரியான முறையில் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை நான் வெளிப்படுத்துகின்ற நேரத்தில் அது ஒரு உதவியாக மாறுகிறது என்று சொன்னால், அதுதான் நாங்கள் செய்கின்ற பேருதவியாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது ஒவ்வொரு மாலை பொழுதிலும் ஒவ்வொரு காணொளிகள் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களை அடையாளப்படுத்திக்க எனக்கும் கவலையாக இருக்கும், ஒரே யோசனையாக இருக்கும். இவர்களுக்கு என்ன செய்யலாம், இவர்களுக்கு உதவி கிடைக்குமா, ஏன் இவர்கள் இவ்வாறு இருக்கிறார்கள், இவர்களுக்கான களங்கள் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில அது உதவும் கரங்கள் நிகழ்ச்சியாகத்தான் மாறக்கூடும் என்பதை கூட தெரிந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல இந்த நிகழ்ச்சியில இவ்வாறான மக்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த அறிமுகத்தின் மூலமாக இவர்களுக்கான உதவிகள் இவர்களை தேடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு குடும்பத்தை ஆராளி பகுதியில தான் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா ஒரு சின்னதா நாங்கள் சொல்ல போமாக இருந்தால், கடல் தொழில் என்று சொன்னால் என்ன, அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லை என்பதுதான் உண்மை. இன்று காலை வேலைக்கு போகின்றோம், அவர் இரவு வருவாரா என்பது கூட நமக்கு தெரியாது. அவ்வளவுத்துக்கு மிக மிக ஒரு கடினமான ஒரு தொழிலில் ஈடுபடுபவர்கள் தான் இந்த மீனவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் சாதாரணமாக குளிக்கும் போதோ சரி, முழுகும் போதோ சரி, தொடர்ந்து தண்ணியை தலையில் ஊற்றினாலே பல பேருக்கு ஒரு பயமாக இருக்கு. இவ்வாறு இருக்கும்போது விடிய சென்று இரவு சாமம் வரைக்கும் கடல் தண்ணியோடு போராடி அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்த கொண்டு இருப்பவர்கள் தான் இந்த மீனவர்கள். அந்த மீனவனுடைய ஒரு மனைவியை தான் நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு என்ன தேவைப்படுகிறது, அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலை என்ன, அவர்களுக்கு எதை அவர்களுக்கு வழங்கினால் அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சி பெறும் என்பதைத்தான் இன்றைய நாளில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக நாங்கள் கதைக்க காத்து கொண்டிருக்கோம். இப்ப நாங்கள் அந்த அக்காவை சந்திக்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைக்கு இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சிருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் அராலி மத்தியில இருக்கிறேன். என் பேர் நிசாந்தினி. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும், திருமணம் செய்து. மற்றது என் கணவர் கடற்தொழில் செய்கிறார். கடற்தொழில் செய்து அண்டண்டும் உழைச்சி கொண்டு வந்தால் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மற்றது நான் கொட்டில் வீட்டில் தான் இருக்கிறேன். கொட்டில் வீடாண்டா பெரிய அளவில் இல்லை, மேலே சும்மா சீட்டு போட்டு சைட்டுக்கு 4 வரிகள் அடுக்கி இதுமாட்ட சுற்றி தகரம் தான் அடித்து வச்சுக்கிறேன். இப்போ 3 பிள்ளைகள் இருக்கணும். ஒரு ஆள் 2 பேர் பள்ளிக்கூடம் போயினோம், ஒரு ஆள் சின்ன பிள்ளை 1 வயசு அவருக்கு.
இப்போ அந்த வீட்டில் இருக்கலாது. இப்போ அம்மாவோட இருக்கிறேன் நான் போய். என்னென்னா காற்று மழை அடிச்சு இப்போ மழை பெய்யக்கெல்லாம் மழை பெய்யுது தானே, மழை பெய்த ஒழுக்கு காரணமாக விட்டுட்டு போனேன் அந்த வீட்டை. இப்போ அந்த வீட்டில் இல்லை. மற்ற எனக்கு வீட்டு திட்டம் தந்தவ சசித்தின் வீட்டு திட்டம் தந்து என்னால் அத்தி வேரம் போட்டு 4 பேர் ஹெல் அடுக்கிற நிலைமைக்கு தான் என்னால் வசதி இருந்தது. அவள் வெறும் 90,000 மட்டும்தான் தந்தவ எனக்கு. அந்த காசை வச்சு அடுக்கிட்டு நான் அப்படியே விட்டுட்டு இப்போ உள்ள பிள்ளை தானே அந்தண்டு முளைக்கிற காசில் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எனக்கு டொய்லெட்டும் இல்லை, என் வளவுக்கு கிணறும் இல்லை. அந்த நிலைமையில தான் இருக்கிறேன் இப்போ. மற்றது அம்மாவோட இருக்கிறபடியாக அவைகளையும் நான் தான் பார்க்குறது. அப்பாவும் அப்பப்போ வேலை கிடைக்கல தான் போய் வருவார். மற்றும்போல நான் தான் அவைகளையும் பார்க்குறேன். அம்மா கால் விரைப்பு அப்போ அதால் வசதிகள் இல்லை. அவாக்கு மருந்து சிலவுகள் அதுகள் எல்லாம் இப்படி கடலுக்கு போய் கொண்டு வர காசுல தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ கஷ்டம்தானுங்கிற நிலைமையும் கஷ்டம்தான். அண்டண்டு லட்சம் அண்டண்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இப்ப நீங்க இருக்கிறது சொந்த காணியா? சொந்த காணியில தான் இருக்கிறோம். சரி, இப்பயே நீங்க அந்த வீட்டுல இல்ல? வீட்டுல மழை பெய்யுதுன்றதானே இப்ப சரியான வெயில். சின்னாக்களை வச்சோன்னா அது கை இருக்கலாம், தகர வைக்க மேல சீட்டு வைக்க அப்ப அது கை இருக்கலாம். அது அந்தபடியா சின்னாலண்டபடியா அம்மாவோட வச்சு கொண்டு இருக்கிறேன் நான். சரி, நீங்கள் வேலை ஏதாச்சும் செய்யறீங்க? நான் வேலை கண்டு போறேன் இல்ல, பின்னேரத்துல சும்மா இப்படி மதஸ்குல பண்ணி அங்குது. அதுக்கு ஒரு 2 மணித்தியாலம் போவோம். 2 மணித்தியாலம் போனா அங்க நாங்கள் என்ன உற்பத்தி செய்கிறோமோ அதை விற்று சிலவில் அந்த கிடைக்கிற காசை வச்சு எதாவது தேவையை பொறுத்து பயன்படுத்துறது. என்ன மாதிரி அங்க என்ன செய்யும்? அங்க நாங்கள் இப்ப ஒரு தூள் வறுக்க போறோம்னு சொன்னா 10 பேர் வறுத்தா 5 கிலோ தூள் வறுத்தோம்னா அந்த 10 பேருக்கும் பங்கிடுவோம் அந்த காசை. அது சிலவில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா போகும், ஒரு ஆளுக்கு 50 ரூபா, அப்படி அந்த ஆக்களை பொறுத்து பங்கிடுவோம். அந்த இதுக்கு தான் போறது. மற்றும் போல வீட்டுல தான் மற்றும் போல வேற ஒரு ஆள் உழைக்கிற உழைப்புல தான் பிள்ளைகளை படிப்பிக்கிறது அந்த சிலவெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மொத்தத்துல உங்களோட கணவன் ஒரு ஆள் உழைப்புலதான் அப்படியே குடும்பம். மொத்தம் இத்தனை பேர் இருக்கிறீங்களா? எல்லாருமா நாங்கள் 5 பேர், அம்மா அப்பாவோட சேர்த்து 7 பேர் இருக்கிறோம். சரி, இப்ப கடல் தொழிலண்டா அது சரியான ஒரு ரிஸ்கான தொழிலன்னு சொல்லுவினம், அப்படித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க திருமணம் செய்த காலத்துல இருந்தே அவர் கடல் தொழில் 2013ஆம் ஆண்டு கல்யாணம் செய்தேன். நான் கல்யாணம் செய்த இருந்து கடல் தொழிலுக்கு தான் போறவர். அவர் கடல் தொழிலாளியக்கா ஒரு நாளைக்கு என்ன மாதிரி அவற்றை வருமானம்? அவர் நாங்கள் சில பேர் விலை போட்டு மீன் பிடிச்சு தொழில் செய்கிறவர். நாங்கள் கூட்டு தான் வச்சுக்கிறோம். கூட்டுல சில வேளை இறால் படும், சில வேளை இறால் படாது, சில வேளை நண்டு மீன், சில வேளை இவ தொழிலுக்கு போய் வாரத்துக்கு இடையிலேயே இன்னும் ஒரு ஆக்கள் போய் அந்த கூட்டுல வர்ற மீன் இறாலையோ அவ தட்டிட்டு கூட எல்லாம் எறிஞ்சிட்டு போடுவினா. அப்ப அவர் போய் அங்க வரைக்கும் எங்களுக்கு மட்டும்தானே அந்த உழைப்பில்லாட்டிக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. அதை வெட்ட உழைப்பை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதான். அப்படியே கூடன்னு சொன்னா என்ன மாதிரி அவர் செய்யறதாங்க? இப்ப கடலுக்குள்ள வச்சுட்டு வருவினம். இப்போ இன்றைக்கு வச்சுட்டு வந்தா இந்த ஃபுல்லா அதுக்கே நிற்கும். விடிய போவினம், விடிய காலையில போய் அதை தட்டி எடுத்து கொண்டு வந்து சந்தையில கொடுப்பினோம். அப்படி சில வேளை அப்படி வேறு ஆக்கள் பயன்படுத்தினோம் அந்த தொழிலேன்னு சொன்னா இரவுக்கு போவினோம். தங்கி நின்று அதை பாதுகாக்கணும், இரவுக்கு போவினோம், கண் விழிச்சு செய்யறதுக்கு போவினோம். அப்படித்தான் வளகாலமும் செய்கிறோம். இரவு வழியெல்லாம் செய்தா அதில் வருமானம் பெறுமோ அவருக்கு எதிர்பார்க்குற மாதிரி? சில வேளை கிடைக்கும், சில வேளை கிடைக்காது. அந்த இறால் படுறதுண்டாலும் அது ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் எங்களுக்கு, மற்றும் வேளை கிடைக்காது. ஆக மொத்தத்துல எவ்வளவு வருமானம் சொல்ல தெரியல. கூடவும் குறையாகவும் வரலாம். சில வேளை வேறு யாக்கள் அதை கொண்டு போனா ஒன்றுமே இல்லாமலும் போகும். அவ சில வேளை என்ன பொருளாவும் தட்டி கொண்டு போடுவினோம், விலையெல்லாம் இருந்தா கொண்டே போடுவினோம், அப்படியும் செய்வினோம். அப்ப அதெல்லாம் பேர்ந்து நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற முதலப்பட்டு தான் செய்கிறது. அவை அழிச்சு கொண்டு போனா பேர்ந்து வேற செய்துதான் நாங்கள் அதை கொண்டு வைக்கணும். அப்படித்தான் இது அவை கண்டது இல்ல, யாருண்டாலும் அதை இல்ல. எங்கட தொழில் எங்கட வேலையெழுதுகளை வச்சுதான் நாங்கள் செய்கிறது. இப்ப களவா செய்கிறவை இருக்கணும் தானே. அப்ப ஆரவ செய்யணும்னு தெரியாது. இப்ப கடலுக்கு போறவதான் அதை பயன்படுத்திட்டு எறிஞ்சிட்டு போடுவினா. இவைக்கு தெரியாதானே, இவ போற நேரம் இவைக்கு தெரியாது தங்கட தொழில் இருக்குமோ இல்லையோண்டு. இவ போய் அங்க தங்கட தொழிலை பாக்கதான் அங்க இருக்குமோ இல்லையோண்டு பார்த்துதான் தெரியும். அப்படித்தான்.
ஆக மொத்தத்துல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பார்த்து போற நேரத்துல சில நேரம் கிடைக்காம இருந்தால் சரி. ஆக மொத்தத்துல எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்துல என்ன மாதிரி நீங்கள் உங்களோட மனநிலை வீட்டுல சமைக்கிறது பிள்ளைகள தேவைகள் போயிட்டாரான வருமானம் இல்லை இன்றைக்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு சந்தர்ப்பத்துல என்ன மாதிரி போகும்? இல்லையாக்கா சின்னாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கடையில இருந்தாலும் கடன் வண்டி தான் கொடுக்கணும். இப்ப நாளைக்கு தருவேன் நாளண்டைக்கு தருவேன் சொல்லி கடையில போய் கடன் வண்டி சாப்பிடுறது. பக்கத்து வீட்டுல கேட்டா தர ஆயினம் வைக்க கொடுக்கணும், வருமானம் இல்லையோ அப்படின்னு தர ஆயினம். அதை விட நாங்கள் ஒரு கடைக்கு போய் வேண்டோம்னா அந்த கடையிலையும் இப்ப 2 நாளைக்கு சாமான் தருவினோம், 3 நாளுக்கு காசு கொடுத்தா தான் தருவினோம், அதையும் தர ஆயினம். அப்ப அதை வச்சுதான் நாங்கள் சமைக்கிறது. மற்றமலை பக்கத்து வீடு அதை வைத்தா போய் கேட்க மாட்டோம், பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை தாங்கோ அப்படி கிள்ளி கொடுக்கவும் விடுறது இல்லை. ஏனண்டா அப்ப இந்த நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க இவ எப்படி இருக்கணும், இவ இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாம் சாப்பாடு கொடுத்து விட்டு நாங்கள் வந்து சொல்லக்கூடாது வந்து சொல்லுவினோம். அதைக்காண்டி கடையில போய் வேண்டினா அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் நாங்கள் கடன் பட்டு சாப்பிட்ட நாங்கள் வேண்டி அவன் காசு கொடுக்கணும் வந்து. இவ பேருந்து இன்னொரு வீட்டுல சொன்னா அவ பேருந்து மற்ற வீட்டுல சொல்லுவினோம் இன்னத்த பிள்ளைக்கு நான் அன்றைக்கு சாப்பாடு கொடுத்தேனா அண்ட் அதுக்காண்டியே போய் கேட்கறதில்ல. நாங்க இவர்கள் வச்சு கொண்டு வந்து சாப்பாடு தந்தா சாப்பிடுவோம். மற்றமல்ல எங்கட அப்பா வேலைக்கு போய் அவர் கொண்டு வரத சாப்பிடுவோம். மற்றமல்ல ஒரு டைம் போடல, கடையில மட்டும் கடன் வண்டி சாப்பிடுவோம். மொத்தத்துல இப்படித்தான் உங்களோட லைஃப் போகுது. ஆக உங்களுக்கு இப்ப உதவின்னு சொன்னா என்ன தேவைப்படும்? உதவி 2ஆம் மகன் பள்ளிக்கூடம் பஸ்ல தான் போறவர். எத்தனாம் ஆண்டு படிக்கிறார்? 8ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு ஒரு நாளைக்கு சிலவள காலம சாப்பாடு கிடையாது, செய்யறதுக்கு வசதி இருக்காது, சாப்பிடாம போவார். அப்ப வச்சிருக்கிற காசுல பஸ்ஸுக்கும் கொடுத்து விடணும். சிலவள 2 மணி செல்லும் வேற ஆண்டா அந்த பஸ்ஸுக்கு கொடுக்குற காசுல சிலவள சாப்பிட்டு வர்றதுக்காண்டி சிலவள 100 ரூபா கேட்பார், சிலவள 50 ரூபா கேட்பார். இல்லாட்டிக்கு தான் ஏதோ வழியால போய் சேருவேன்னு போடுவார், போய் சாப்பிடாம தான் வருவார். சிலவளை அவர் வரைக்கும் மத்தியானம் சாப்பாடு சமைச்சிருக்கு, சிலவள சமைச்சிருக்காது. அந்த சண்டை பிடிச்சி ஏதோ தான் சாப்பிடணுமான்னு கிடக்கிறத சாப்பிட்டு போவேன். அப்படித்தான் செய்கிறோம். ஆனாலும் என்ன மாதிரி அவர் கல்வியில படிப்பாருன்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் செய்வார், கேட்டு படிச்சு கொண்டு வாரார். பஸ்ஸில் தான் போய் வாரார். இப்ப அவருக்கு ஒரு சைக்கிள் உதவி செய்தா அவர் பள்ளிக்கூடம் போய் வருவார். மற்றது எனக்கு வீடு திருத்தாவல உதவி செய்ய ஒரு தரம். ஏன்னா 5 பேரையோட தான் நிற்கிது. ஏன்னா குழாக்கிணறு அடிச்சு தந்தால் எல்லாரும் டாய்லெட் கட்டக்கூடிய வசதி செய்து தந்தா பரவாயில்லை. சரி, இப்ப தண்ணி வசதி இல்லையா? அதுக்கு என்ன தண்ணி அம்மா வீட்டை இருந்துதான் எடுத்துக்கொண்டு போறது. எவ்வளவு தூரம்? அம்மா வீடு எங்கட வீடு இப்படி ரோட்டுக்கு அங்கால, அம்மா வீடு ரோட்டுக்கு இஞ்சால கொஞ்சம் தூரம் தான் எடுத்துக்கொண்டு போறது. டாய்லெட்டுக்கும் அம்மா வீட்டை தான் வாரது. இந்த 2மே எங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தேவை. ஆனா அந்த 2மே வந்து இவ்வளவு காலமா இல்ல. ஏன் நீங்க வீட்டுக்கு முதல்ல வந்து இந்த அடிப்படையான விஷயங்களை வந்து செய்ய யோசிக்கல? எங்களுக்கு நாங்களே எதிர்பார்க்கல தானே. வேண்டாம் வீட்டு திட்டோட டாய்லெட் வேறுமென்று தந்தவன், வீட்டு திட்டம் இடையில நிக்குமென்று எங்களுக்கு தெரியாது. வீட்டு திட்டத்தை முழுசா தந்த முடிப்பினோம். அதோட நாங்க டாய்லெட் கட்டலாமென்று தான் வீட்டு ஆரம்பத்தையே துவங்கினாங்க. இப்ப இந்த வீட்டு திட்டமும் இடையில நின்றுட்டுது. எந்த வசதிகளும் இல்லையாண்டு அப்படியோ விட்டுட்டோம். சிலவுல உதவி கேட்டும் இருக்கிறோம், அவ கட்டி தெரியல ஒரு தரம். இப்ப லோன் எடுத்து கட்டுறதுனாலும் இப்ப நாங்கள் உழைக்கிறதுலதான் லோன் கட்டணும். அப்ப சமைச்சு சாப்பிட்றதுக்கு பத்தாது. இப்ப இந்த லோனும் எடுத்து கட்டணும் வந்துட்டு லோனும் எடுத்து கட்டல. நாங்கள் அப்படி உதவி செய்தா கட்டு வந்து. சரி, இந்த கிணறு வசதி மற்றது டாய்லெட் வசதி வந்து நீங்கள் இந்த கச்சேரியில கிராம சேவையாளர் அவையிட்ட கதைச்சிருக்கிறோம். அவையிட்ட கதைச்சிருக்கிறோம். அவன் இப்ப நாங்க டாய்லெட் கட்டுறோம்னா 70,000 மட்டும்தான் தருவினம்மா. அது எங்களுக்கு கிடாங்கு வெட்ட மட்டும்தான் காணும். இப்ப பேருந்து அரை கட்டத்தானே வேணும். அதுக்கு பேருந்து நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு பேருந்து இப்படித்தான் ஈடுபாடு பண்ணிட்டு அதை கேட்கல. இப்பவும் கேட்டவ கடிதம் எழுதி தாங்கன்னு சொல்லி அவையும் கடிதங்களை எழுதி வேண்டி வச்சுட்டு இருந்துடுவினம். அந்த உதவியாண்டு செய்யல இதுவரையும். இந்த வீட்டு திட்டம் மட்டும்தான் அந்த அவையால 15 தந்தவ, அதுக்கும் இடையில நின்றுட்டுது. அதுக்கும் திருப்பி தருவம்னு சொல்லி 15. அதுலயும் உறுதி இல்லவ. கனகரம் 15 வச்சுட்டு இருக்கணும். இப்ப வந்து பார்த்தவ போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு போனவ வீடுகள் ஒரு உதவியும் செய்யல. 90,000த்துல நீங்கள் அந்த வீட்டை மட்டும் கட்டினதான். அதை தவிர வேற எந்த ஒரு சேவையுமே வந்து உங்களுக்கு அரசாங்கத்தால கிடைக்கல.
கிடைக்கல. அப்ப பாடசாலையில வந்து பிள்ளைகள் கல்விக்கு ஏதாச்சும் உதவிகள் கிடைக்குது? இப்ப கியூஆர் காசுங்களுக்கு தெரியணும். சில வேலை வெட்ட உழைப்பு இல்லாட்டிக்கு அந்த காசை வச்சு நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு சமாளிச்சு கொண்டு வரோம். இப்ப மற்ற பள்ளிக்கூடத்திலையும் சரஸ்வதி பள்ளிக்கூடம், சரஸ்வதி இந்து கல்லூரியா இருந்தது. அந்த இந்து கல்லூரியாவை இப்ப ஹிந்து காலேஜா மாத்திட்டினோம். அப்ப மாத்தினா போல அந்த 6000 ரூபாய் காசு கொடுத்தவ தானே, அதை நிப்பாட்டிட்டினோம். நாங்கள் பேர் மாத்திட்டோம். எங்களோட பள்ளிக்கூடம் வசதியான பள்ளிக்கூடம், எங்களோட பிள்ளைகளுக்கு உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டிட்டினோம். இப்ப அதாலே அந்த உதவியும் இல்லை. இப்ப அப்ப கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகள் அது சம்பந்தமா பெற்றோர்கள் போய் கதைச்சவியோ? அப்படி ஒன்னும் நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டினோம். இப்ப சில பள்ளிக்கூடத்துல கடிதம் பண்ணினவன் நாங்கள் உதவி செய்வோம். அவன் பள்ளிக்கூடத்துல அந்த இதுவும் தெரியல, கடிதம் வேண்டி அப்படின்னு சொல்லல. எங்களுக்கு அந்த உதவி வேண்டாமண்டே விட்டுட்டினோம். அதால சில பெற்றோர் பள்ளிக்கூடமும் மாத்திருக்கணும் அங்க இருந்து. அப்ப உங்களுக்கு எவ்வளவு வருஷமா அந்த காசு கிடைச்சதம்மா? அது இப்ப கிட்டடியில தானே அறிமுகப்படுத்தி ஒருக்கா கிடைச்சது. இப்ப இந்த அடுத்தடுத்த நிப்பாட்டிட்டினோம் தராம. கொஞ்ச காலம் வேர்ல்ட்ஸ் உதவி செய்தது, சப்பாத்து புத்தாவைக்கு அப்படி அதுகள் தாரவன். மற்றது ஒரு 5 கோப்பி புத்தக பேக்கு அன்று கொடுத்த ஒருக்கா ஒன்று தருவினம். இந்த முறை எங்களுக்கு புத்தாவைக்கும் கொப்பியும் கிடைச்சது பள்ளிக்கூடத்துக்கு. அதற்கு சப்பாத்து ஒன்றும் கிடைக்கல. அப்ப இருக்கிற சப்பாத்தியே போட்டுக்கொண்டு போறவர் பள்ளிக்கூடம். ஆக மொத்தம் உங்களோட மகனுக்கு வந்து ஒரு சைக்கிள் கிடைச்சா உங்களுக்கு நல்ல உதவி என்று பார்க்க. உங்களுக்கு இப்ப சைக்கிள் தான் தேவை. சைக்கிளும் வீட்டு இது டொய்லெட் தந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணி வசதி செய்து தந்தாலும் பரவாயில்லை. அதோட வந்து இங்க அராலி பகுதியில தண்ணி பிரச்சனைன்றது இருக்கும். தண்ணி பிரச்சனை இருக்கு. மற்றது தண்ணி வந்து இந்த ஊருக்குள்ள இல்ல, வெளியில தான் போகணும் தண்ணி எடுக்க. அங்கேயும் சில வேலை அடிச்சுட்டு இருக்கும் தண்ணி, எல்லாம் இருக்காது. எல்லாம் இங்க இருந்து சித்தங்கனி சங்கான அங்காலதான் போய் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு வருவினம். இங்க இருந்து போய் அங்க தூர போய் எடுத்துக்கொண்டு வருவினம். இப்ப கொஞ்ச காலம் இந்த இதுல கொடுக்குறபடியா, அம்பியா கொடுக்குறபடியா இங்கேயே தண்ணி கொஞ்சம் எடுக்கக்கூடியதா இருக்கு. அவன் கொடுக்காட்டிக்கு அங்காலதான் போகணும் தண்ணி எடுக்குது. எல்லாருமே வந்து அவ்வளவு தூரம் போய் நல்ல தண்ணி எடுக்க முடியாத குடும்பம் என்ன செய்யும்? முடியாதவ சில பேர் இங்க இருக்கிறது தானே. சில பேர் வீடுகள்லயே அந்த சமைக்கக்கூடிய கொஞ்சம் உவரா இருக்கிற கிணறுகள் பாவிக்கிறவ அங்கேயே அள்ளி குடிச்சிடுவி. நம்மவ சின்ன பிள்ளைகள் இல்லாதவ பெரியாக்கள் நான் எங்களுக்கு அல்ல வசதி இல்லை, இதையே குடிப்போம் அண்டுட்டு அதையே குடிச்சிடுவினம். அள்ளோணும் அள்ளி இந்த தண்ணி தான் குடிக்கணும். நல்ல தண்ணி இருந்தா ரோட்டுக்கு வெளியால போய்தான் வண்டி குடிக்கணும் தண்ணி. போக்குவரத்து என்ன மாதிரி? போக்குவரத்து பஸ் தானே. பஸ்ஸும் சொல்லுவாங்க 20 நிமிஷத்துக்கு கொண்டு வருமென்னு சொல்லுவினம். ஆனா அப்படி வராது. சில 1 மணித்தியாலம் செல்லும், 3/4 மணித்தியாலம் செல்லும். அப்படித்தான் இங்க இருந்து யாழ்ப்பாணம் போறதா இருந்தாலும் சரி, சங்கானைக்கு எல்லா இடமும் போறதா இருந்தாலும் அப்படித்தான் பஸ் ஓட்டமும் இங்க. ஆக மொத்தத்துல இந்த அராலி சைட்ல எல்லாமே பிரச்சனை. மக்களுக்கும் சரியான கஷ்டம். அதோட தண்ணி பிரச்சனை இருக்கு, போக்குவரத்து பிரச்சனை இருக்கு, காணி பிரச்சனை இருக்கு, கணவன் இறந்த நிலையில இருக்கு. அதிகமா கணவன் விட்டு சென்ற வணிகமான பெண்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும். எந்த சைட்டால எதை குறைக்கலாம்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்குமே எல்லா பக்கத்தாலையும் இங்க பிரச்சனை தான் இருக்குது. ஆக நாங்கள் எத்தனையோ இடங்கள்ல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து செய்திருக்கிறோம். ஆனால் அராலி சைட்ல வந்து நாங்கள் எண்ணுக்கணக்கில்லாத ஆட்கள் எடுக்க வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறோம். அவை இருந்தாலும் இந்த இடத்துல தான் உதவியும் வந்து நிறைய கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். சரி, மொத்தத்துல வந்தாக்கா உங்களுக்கு இந்த பிள்ளைன்ற படிப்புக்கு வந்து ஒரு சைக்கிள், அதை விட வந்து ஒரு தண்ணி வசதி, இல்லாவிட்டால் ஒரு டாய்லெட் கட்டக்கூடிய ஒரு வசதி வந்து உங்களுக்கு செய்து தந்தால் மிக நன்றாக இருக்கும் என்று வந்து சொல்றீங்க. நல்ல ஒரு விடயம். என்ன மக்களே, இந்த அக்கா சொன்ன அனைத்து விடயங்களையும் வந்து நீங்க கேட்டுட்டீங்க. தண்ணி என்றது வந்து எங்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதை விட வந்து டாய்லெட் வந்து நாங்க வீட்டுல இருந்தால்தான் அது மனிதனால வந்து ஒரு நிம்மதியாக போகக்கூடியது உண்டு. ஆனால் நாங்கள் அடுத்த வீட்டை போய்க்கு ஒரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். ஒருக்கா போகலாம் நேரம், ஒருக்கா போகலான்னு. அதால வந்து நிறைய கசப்பான சம்பவங்கள் கூட பல இடங்கள்ல வந்து நடைபெற்று இருக்குது. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்துல உங்களால வந்து தண்ணிக்கு உதவி செய்ய முடிந்தால் தண்ணிக்கு
உதவி செய்யுங்க. அதாவது இலவசமாக படிக்கக்கூடியது இந்த கல்வி ஒன்றுதான். அந்த கல்வியை வந்து சரியான முறையில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு வந்து ஒரு சைக்கிள் கிடைக்க வேணும். அதற்கும் நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேணும். உங்களால் எந்த உதவி உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியூடாக நானும் கேட்டுக்கொள்கின்றேன். என் மகன் பள்ளிக்கூடம் போறவர், அவருக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு ஒரு சைக்கிள் தேவை. மற்ற வீட்டு தேவைக்கு அடிப்படையா எனக்கு டாய்லெட் இல்லை, தண்ணி பிரச்சனையும் இருக்கு, கிணறு இல்லை. எனக்கு இந்த மூன்றுலையும் ஒரு உதவி செய்ய விரும்பினா நீங்கள் எந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த தொலைபேசி இலக்கம் 076 871 56 58. அந்த இலக்கத்துக்கு என்ன தொடர்பு கொள்ளுங்க. நான் அராலிமத்தி வட்டுக்கோட்டையில இருக்கிறேன். என்ன மக்களே, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த மாலை பொழுதுல வந்து உங்களுக்காக ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்தி இருந்தேன். உங்களால் முடிந்த இந்த சிறிய உதவிகளை வந்து எங்களுடைய மக்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு வந்து நாங்களும் நிகழ்ச்சியை முடிக்க போன்றோம். இந்த காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள். யாருக்கு உதவி செய்ய வேணும் என்பதை நீங்கள் சரியான முறையில் தெரிவு செய்வதற்கு பிற்பாடு உதவிகள் வந்து சரியான நபர்களுக்கு கடந்து செல்ல வேணும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய ஒரு உண்மையாகவும் வந்து இருக்கிறது. எத்தனையோ மக்களை கடந்து வந்திருப்போம். ஆனால் அடிப்படை தேவை என்பது வந்து மக்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களால் முடிந்த உதவிகளை வந்து எத்தனை மக்களாக இருந்தாலும் எத்தனை பேராக இருந்தாலும் நீங்கள் வழங்க வேணும். குறிப்பா புலம்பெயர் தேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகள் ஒரு கிணறு வசதியோ சரி, ஒரு டாய்லெட் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வசதியை வந்து உங்களுக்கு ஒரு சிறிய உதவியாக இருக்கும். அந்த உதவியை வந்து பெரிய ஒரு மனப்பான்மையோடு உங்களுடைய சகோதரிக்கு செய்வது போல நீங்கள் செய்து கொடுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, கல்வியை பயின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு வந்து ஒரு சைக்கிள் வழங்கக்கூடிய ஒரு உதவி கட்டாயம் இது புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தான் வழங்க வேணும் என்று இல்லை. எங்களுடைய நாட்டில் இருப்பவர்களும் வந்து சரியான முறையில் அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வந்து இந்த உதவிகளை நீங்கள் வழங்க வேணும். அது மாத்திரமில்லாமல் இந்த அக்காவுடைய தொலைபேசி இலக்கத்தை நான் பதிவு செய்துள்ளேன். அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு உதவியை வழங்கக்கூடும். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் எங்களோடு கைகோர்த்து இந்த உதவியை செய்ய விரும்பினால் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியை வழங்கிய மன திருப்தியோடு அடுத்த வாரம் இன்னொரு காணொளியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தொடர்ந்தும் டான் தமிழொலி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.